வசு உட்காருமா. பரவாயில்ல மேடம். பொண்ணு பார்க்க நயன்தாரா மாதிரியே இருக்காங்க. மாப்பிள கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, கீழே விழுந்து உங்க நல்ல எலும்பு புட்டுக்க போகுது. ஐயோ இத பாருங்க, இவ எங்க கம்பெனி எம்டினாலும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். எதுலயும் குறை வைக்காம சீர்சனத்தி எல்லாம் நல்லாவே செய்வோம். ஆமா ஆமா, சீர்சனத்தை எல்லாம் சும்மா நினைச்சுக்காதீங்க. பேட்டரி கார் கூட வாங்கி கொடுப்பாங்க. பேட்டரி காரா? எதுக்கு? அவன் நடந்தானா கால் வலிக்கும்ல, அத வீடு முழுக்க கார்லயே சுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு சத்தியமா கிடைக்காதுங்க. அதுவும் வசு மாதிரி ஒரு பொண்ணு நீங்க எங்க தேடினாலும் பார்க்கவே முடியாது. உத்தமன், என்னாச்சு உத்தமன்? தம்பி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிருக்காங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச பிளட் டோனர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். எப்படியாவது பிளட் கிடைச்சிரும். சீக்கிரம் உத்தமன், எப்பயாவது ரெடி பண்ணிருங்க. நீங்க பதட்டப்படாதீங்க, தைரியமா இருங்க. எல்லாம் ஓகேங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஹனிமூன் போக வசதியா இருக்கும். எந்த ஊருக்கு மாப்பிள ஹனிமூனுக்கு போறீங்க? வண்டலூருக்கு போறோம். அங்கதானே சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கும். ஏண்டி இனியா, இந்த இடம் உன்னோட ஏற்பாடு தானே? ஆமா பாட்டி, இந்த மாதிரி இடத்துல தான் இவளை கொண்டு போய் தள்ளி விடணும். சரிதாண்டி. கேன பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாம. அப்ப நாங்க போயிட்டு கடுதாசி போடுறோமா? கடுதாசி என்னங்க கடுதாசி, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மத்த விஷயத்தெல்லாம் சொல்லி அனுப்புங்க. அப்ப நாங்க கிளம்புறோங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வரோம். இனியா, இவங்கள வழி அனுப்பி நாங்க போய் அப்ப நாங்க போயிட்டு அனுப்பிடுறோமா? வரோமா? போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்க. வரோமா? வரோம். வாங்க. ஏமா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? மேடம், நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லுமா. எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம். ஏமா? ப்ளீஸ் மேடம், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் லைஃப்ல எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க விருப்பத்துக்காக தான் மாப்பிள்ளை முன்னாடி நான் வந்து நின்னேன். சரிம்மா, காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். சரி, நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ரொம்ப நன்றி மேடம், நான் வரேன். அம்மா, நான் வரேம்மா. திரும்ப உத்தமன் கூப்பிடுறாரு. இந்த உத்தமனுக்கு வேற வேலையே இல்லை. அர்ஜுன் சார் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏபி நெகட்டிவ் வகை பிளட் உடனடியாக தேவைப்படுகிறது. ஐயோ, அவசரமா என்னோட பிளட் குரூப் தான் தேவைப்படுது. போய் கொடுத்துட்டு வந்துருவோம். ஹலோ, மலர்கொடி ஹாஸ்பிடல், யாரு? மேடம், ஏபி நெகட்டிவ் குரூப் பிளட் தேவைன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெசேஜ் வந்திருந்தது. ஆமா மேடம், அர்ஜென்ட்டா 2 யூனிட் தேவைப்படுது. எனக்கும் ஏபி நெகட்டிவ் தான். நான் பிளட் கொடுக்கலாமா? ஓகே மேடம். சரி, நான் உடனே கிளம்பி வரேன். வந்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு வசுந்தரா. பிளட் டோனர் ஏபி நெகட்டிவ் வேணும்னு மெசேஜ் வந்திருந்தது. எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. நான் அந்த பிளட் குரூப் தான். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. நர்ஸ்,
பிளட் டோனர் வந்திருக்காங்க, கூட்டிட்டு போங்க. வாங்க மேடம். படுத்துக்கோங்க மேடம். அர்ஜுன் சார் ஏன் இவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் மனசை காயப்படுத்தினது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க சிஸ்டர், நான் கிளம்புறேன். மேடம், கவுண்டர்ல ஃப்ரூட்ஸ்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. மேடம், பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்க, பேஷண்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க மேடம். பரவாயில்ல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் கிளம்புறேன். ஓகே மேடம். ஐயோ, ஃபோன். டாக்டர் வந்துருவாரு. சிஸ்டர், அர்ஜுன் சாருக்கு என்ன ஆச்சு சிஸ்டர்? டாக்டர் வந்து திட்டுவாரு மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன ஆச்சு மேடம்? மேடம், யாரோ 4 பேர் இவரை அடிச்சு பாட்டிலால வயித்துல குத்திட்டாங்க மேடம். ஏமா, உன் கூட வந்த தம்பியை 4 பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்கம்மா. போய் என்னன்னு கேளுமா, காப்பாத்துமா. மறுபடியும் அடுத்த பிளான் ஆரம்பிச்சுட்டாரா? மா, அவருக்கு வேற வேலையே இல்லை. நீங்க போய் உங்க வியாபாரத்தை பாருங்க, போங்க. என்னம்மா இப்படி சொல்ற? ஐயோ, அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் என்ன மன்னிச்சிருங்க. அர்ஜுன் சார், நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் என்ன பாருங்க. அர்ஜுன் சார் என்ன பாருங்க. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நான் பண்ணது தப்புதான். அர்ஜுன் சார் என்கிட்ட பேசுங்க. அர்ஜுன் சார், சிஸ்டர், டாக்டர் எங்க? டாக்டர் எங்க? அவர் ஒரு ஆபத்து இல்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆனந்த், உத்தமன், உத்தமன், அர்ஜுன் சாருக்கு என்ன ஆச்சு? உத்தமன், என்ன ஆச்சு? உத்தமன், சொல்லுங்க. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஒரு தடவையாவது நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம்ல. தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கும் தெரியல, இவருக்கும் ஒண்ணும் தெரியல. கூட போனது நீங்க தானே. என்னன்னு சொல்லி இவர் ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்றது? ஐயோ உத்தமன், நான் ஏமாந்துட்டேன் உத்தமன். ஒவ்வொரு தடவையும் நீங்களும் அர்ஜுன் சார் என்னை ஏமாத்தி விளையாடினதுனால நான் எதையோ விளையாட்டுன்னு நினைச்சிட்டேன் உத்தமன். ரவுடிங்க தகராறு பண்ணப்போ நான் அங்கதான் இருந்தேன் உத்தமன். ஆனா வழக்கம் போல இதுவும் ஒரு கேம் நினைச்சிட்டேன். என்ன மேடம், இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை உத்தமன். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். மேடம், பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம். அர்ஜுன் சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் அர்ஜுன் சார்.
கடவுளே, என் அர்ஜுன் சாரை எப்படியாவது காப்பாத்திரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியா தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். என் அர்ஜுன் சாரை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. எங்களை கைவிட்டுறாத. தம்பி பாவம், வசு மேடம் எப்படி உருகி போறாங்கன்னு இவங்க ஃபீல் பண்றதை பார்க்கும்போது ஒரு மனைவி புருஷன் மேல இருக்கிற அக்கறையில வந்து ஃபீல் பண்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வசு மேடம் மனசு இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் அங்கேயே இருந்திருக்கணும். நான் போயிருக்கவே கூடாது அவரை விட்டு. அர்ஜுன் சாருக்கு இப்படி நடந்ததுக்கு நானே காரணமாயிட்டேன். இந்த விஷயம் அம்மாக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவங்க மனசு நொறுங்கி போயிடுவாங்க. அர்ஜுன் சாரை நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர், அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? இப்பதான் செக்அப் பண்ணிட்டு வரேன். பேஷண்ட் இன்னும் ஆபத்தான கட்டத்தை தாண்டல. இன்னும் 4 hours கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். என்ன உத்தமன் இது? இந்த விஷயத்த நான் எப்படி அம்மா கிட்ட சொல்லுவேன்? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அம்மா அண்ணன் மேல உயிரே வச்சிருக்காங்க உத்தமன். அவருக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அம்மாக்கு ஏதாவது ஆயிரும் உத்தமன். தம்பி தம்பி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது தம்பி, தைரியமா இருங்க தம்பி. ஆமா, வசுந்தராங்கிறவங்க யாரு? நான் தான் டாக்டர். உங்க பேரு சொல்லிதான் அவர் முணுமுணுக்கிறாரு. நீங்க போய் பாருங்க. அர்ஜுன் சார், உங்ககிட்ட சொல்லி 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 நான் தோத்து போயிட்டேன் அர்ஜுன் சார். உங்களுக்கு நான் செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே என் மேல உங்களுக்கு காதல் வந்துச்சு. நான் சாவறதுல எனக்கு சந்தோஷம் தான் அர்ஜுன் சார். ஆனா நான் செத்தாதான் காதல் வருகிறது எனக்கு அதிக வலிய கொடுக்குது. அந்த வலிதான் என்ன உங்களை விட்டு ரொம்ப தூரம் போக வச்சது. ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அர்ஜுன் சார். நீங்க என்ன தேடி தேடி வரும்போது நான் உங்களை உதாசனப்படுத்தின, காயப்படுத்தின. அதுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையா சார் இது? உங்களுக்காக சாகணும்னு ஆசைப்பட்டேன்னா உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா அர்ஜுன் சார்? உங்களை தானே அர்ஜுன் சார் நான் உருகி உருகி காதலிச்சேன். உங்க மேல இருந்த காதல எனக்கு புரிய வச்சதே நீங்க தானே அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், நீங்க எனக்கு கிடைச்ச வர அர்ஜுன் சார். நீங்க எனக்கு மட்டும்தான். உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க உங்க காதல சொல்ல எவ்வளவோ வேஷம் போட்டீங்க.
ஆனா நான் உங்க கூட வாழணும்னு நினைக்கிறதுக்கு மனைவிங்கிற வேஷம் மட்டும்தான் போட முடியும். கண்டிப்பா நீங்க பொழிச்சு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லன்னா விதி என்ன உங்களுக்கு ரத்தம் கொடுக்க நீங்க எடுத்துட்டு வந்திருக்குமா? நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரத்தம் இல்ல, நீங்க எனக்கு கொடுத்த காதல தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கேன். கண்முழிச்சு என்ன பாருங்க அர்ஜுன் சார், என்ன பாருங்க அர்ஜுன் சார், கண்முழிச்சு பாருங்க. நாம ஒன்னா சேர்ந்து வாழணும் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது அர்ஜுன் சார், வாழ முடியாது. அர்ஜுன் சார் என்ன பாருங்க அர்ஜுன் சார், ப்ளீஸ் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், நான் வசு வந்திருக்கேன். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், I love you, Vasu. I love you, Arjun sir. I love you. ஆனந்த், நில்லு. பாட்டி பாட்டி போ. என்னப்பா ஏதோ யோசனையிலேயே போற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம காஃபி சாப்பிடலாம். சரிம்மா. ஆனந்த், ஆபீஸ் முடிஞ்சு நீ வந்துட்ட, அர்ஜுன் இன்னும் வரலையே? ஏண்டி இனியா, அவன் மொழியே சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே. அந்த அர்ஜுன் பயலுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. அத்தை இருங்க அத்தை, நானே ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஆனந்த், அர்ஜுனுக்கு ஏன் ஃபோன் பண்ணா லைன் கிடைக்க மாட்டேங்குது? அது அண்ணன் முக்கியமான மீட்டிங்ல இருக்காருமா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெங்களூர் போறேன்னு சொன்னாரு. அதான் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர சொன்னாரு. பெங்களூருக்கா? ஏன் தம்பி, கல்யாண வேலை, ஆபீஸ்ல எவர் சில்வர் ஃபங்க்ஷன் வேலைன்னு நிறைய இருக்குது பாட்டி. அது சில்வர் ஜூப்ளி. அது ஏதோ ஒண்ணுடி. முதலாளி அம்மாவால ஓடி ஆடிலாம் வேலை பார்க்க முடியாது. எங்க போறதா இருந்தாலும் வீல் சேர்ல தான் உருன்னு போயிட்டு இருக்க முடியும். அண்ணன் தம்பிங்க 2 பேராச்சும் உருப்படியா இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கலாம்ல. நீங்க தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க அண்ணன் ரொம்ப பாவம் இல்லையா? இந்த கல்யாண வேலையெல்லாம் யார் பாக்குறது? அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி? பாட்டி, இங்க யாரும் ஊர் சுத்தல, தேவையில்லாம பேசாதீங்க. ஆனந்த், அர்ஜுன் பெங்களூர் போறத பத்தி சொன்னீங்கல்ல, அததான் பாட்டி கேட்டாங்க. அது முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, அண்ணன் போய் தான் ஆகணும். ஏன் அந்த பெங்களூர் மீட்டிங்க ஜூல வச்சு முடிச்சுக்க வேண்டியதானே? பாட்டி, அது ஜூ இல்ல, ஜூம். ஏதோ ஒண்ணு விடுறி.
ஏன் தம்பி, நிஜமாவே அர்ஜுன் தம்பி பெங்களூர் தான் போதா இல்ல? உங்களுக்கு எதுக்கு பாட்டி தேவையில்லாத சந்தேகம்லாம்? ஏதோ சந்தேகம் வந்துச்சு. சாமி எங்க போகுதுன்னு பூசாரி கிட்ட தானே கேட்க முடியும், சப்பரத்துக்கிட்டயா கேட்க முடியும்? உங்க கேள்விக்கெல்லாம் சாவகாசமா பதில் சொல்றேன். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னமோ போங்க. அண்ணனும் தம்பியும் மீட்டிங்க்கு போறீங்க, பெங்களூருக்கு போறீங்க, பேப்பர பேன் பறந்து பறந்து தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனா கிச்சன்ல தான் எதுவுமே இல்ல. பாய்க்கு ருசியா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. பாட்டி, அடியே இனியா, இந்த தந்திர பூமியில அடுத்த நாடகம் ஆரம்பமாயிடுச்சுடி. அண்ணங்காரனுக்கு போன் பண்ணா போக மாட்டேங்குது. தம்பிக்காரன் அண்ணங்காரன் ட்ரெஸ் எடுத்து அவசர அவசரமா அடுக்கி வச்சிட்டு இருக்கானே. அண்ணங்காரன் பெங்களூருக்கு போறான்னா வசு எங்க? அதானே பாட்டி, அர்ஜுன் மீட்டிங்க்கு தனியா போக மாட்டாரே. அடி பொடி கூறுகட்ட குப்பாய், இதுல பெருமையா வேற பேசு. வாடி, அந்த வசுவனை என்ன படுதுன்னு பாப்போம். வா 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 வா.